வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல் இங்க இருக்கிறேன். உங்கள் வஜ்ரவேல் பாத்தீங்கன்னா முட்டை அடக்காக்குறாரு. முட்டை எவ்வளவு பெரிய முட்டை பாருங்க. வழி தெரியும் அதெல்லாம் சரி. ஆனா இவ்வளவு பெரிய இது என்னது? பூசணிக்காய் வெண்பூசணியோட கூடுது. இது வெண்பூசணியா இல்ல இது மஞ்சள் பூசணிக்கா? சர்க்கரை பூசணி ஏதோ சரிங்களா, பூசணிக்காங்க சரிங்களா. இன்னைக்கு காணொலியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து காட்டுல இருக்கிறோம். இன்னைக்கு மெயினான வேலையே வந்து என்னன்னா, பின்னால பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பயிர்க்குழி போட்டு இருக்கிறோம். பயிர்க்குழி போடுறீங்களா? வெட்டி என்ன ராஜா பண்றீங்க? பயிர்க்குழிக்கு மண்ணை வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல. அப்படியா? கரிசக்காட்டு மண், கரிசக்காட்டு பூவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன இதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம். இந்த மண் எடுத்து வாயில போட்டுலாம் பார்ப்பாங்க, நீ பார்க்கலையா? ஏய் போட்டியா? ஆமா போட்டேன். இது வந்து கோழி காரம் நாங்க போடுவோம். கோழி காரம்னா கோழி வேற சொல்ல வந்தா ஒரு சேறு குளத்தி இருக்கு சரிங்களா. இது நீங்க பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து இதை தோன்றதுக்கு வந்து ஒரு வேலையாக பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி தயாராக இருக்கிறது சரிங்களா. இப்போ இதில் வந்து நம்ம விதைகள் ஊன போகிறோம். காலையிலேருந்து காட்டு வேலை பார்த்ததுனால தான் ஆள் இப்படி இருக்கும். குளிச்சுட்டு அடுத்து நம்ம மீட் பண்ணுவோம். எப்படியும் கண்டிப்பாக தொட்டியில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம விதையெல்லாம் ஊனிட்டு நம்ம போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் தங்க போகிறோம். கேலையும் ஒரு டுஸ்ட் இருக்கு. ஒரு டுஸ்ட் இல்லை, டென்ட்ல தங்க போறோம். கேம்பிங் பண்ண போறோம். தமிழ்ல டென்ட்டை வச்சாதானே பார்க்க வரோம். இல்லைங்க, டென்ட் தாங்க. டென்ட் இருக்கு. இங்கதான் சமைக்க போறோம். பண்ணு இருக்கு. சரி வாங்க, முதல்ல நம்ம என்னென்ன ஊன போறோம் அப்படின்னு விதைய காமிச்சிடறேங்க வாங்க. இது வந்து கொடி அவரைக்காய் இருக்கு இல்லையா? கொடி அவரைக்காயா இது? ஆமா, அதுலயே வந்து கொடி அவரைக்காய் தெரிய மாட்டுக்கு. சரி, அப்படிதான் நினைக்கிறோம் சரிங்களா. சுரைக்காய் ஓகே, இது சுரைக்காய். சரி, இது பாக்கெட்டுக்குள்ள இருக்குது வெண்டைக்காய். சரி சரிங்களா. பத்து இது வந்து ஏதோ ஒரு வகையான பூசணின்னு சொன்னாங்க. பூசணிக்காய் சரிங்களா. கலர் கலரா ஏதோ தடவி வச்சிருக்காங்க. ஆமா, எல்லாம் அது ஏதோ பூச்சி வந்து விதைய திங்காம இருக்கிறதுக்கு. இது வந்து புடலங்காய். பாவக்காய் வந்து இந்த இருக்கு பாருங்க. பாவக்காய் இந்த மாதிரி இருக்கும் சரியா. பாவக்காய் வேணா சாப்பிட்டு பாருங்க. சின்ன பாவக்காயா இருக்கு. ஆமா, இது வந்து என்னது பார்த்தா பீக்கங்காய். இந்த இருக்குல்ல பீர்க்கங்காய். இதையும் உடைச்சு இதுல இருந்து விதை எடுத்துக்கோங்க. ஆமா, இப்போ இதுவுமே நாங்க எப்படி எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க முன்னாடி ஊனி வச்சிருந்தோம். அதுல முத்த விட்டு விதைக்காக விட்டது இதெல்லாம் சரிங்களா. இதுல இருந்து விதை எடுத்துக்கோம் நம்ம. இது வந்து நம்ம வெண்டைக்காங்க, காட்டிலேயே காய்ச்சது. இது வந்து சிவப்பு வெண்டைக்காய், பச்சை கிடையாது சரிங்களா. கலர்ல இருக்கும். விதை எடுக்கிறியா? இதுல இருந்தா நாங்க மூண போறோம் எப்படியும் சரிங்களா. விதை வந்து கை காட்டியா இந்த இருக்கு இல்லையா, இங்க பாருங்க. தெரியுதாப்பா? சூப்பரா தெரியுது. கையில விழுற மாதிரி இருக்கு. ஓ, எவ்வளவு விதை இருக்கு. அது விதை வேணும்டா நமக்கு. அப்படியே விட்டா போடு. டேய் இங்க வாங்க. Let me show you this. என்னடா அதுதான் நான் சொல்றேன், நிறைய விழுந்துருச்சு. அப்படியே விதை பேங்க் மாதிரி இருக்குடா. இங்க பாருங்க, இங்க உள்ள பிரிச்சு உள்ள வேணா போய் பாருங்களேன். உள்ள போய் பாருங்க, எல்லாமே தெரியும். பிக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். கம் ஆன் சிம்பாடியா. இது வந்து நாங்க பூசணிக்கான்னு சொன்னோம். ஆனா இது பூசணி இல்ல போல. இது விதைய பார்த்தோன்னே தான் நமக்கு தெரியுது சொரக்காய் சரிங்களா. வீண சொரக்கான்னு சொல்றாங்க அப்படின்னு அடிச்சு விடுறாங்க. ஆனா இது என்ன சொரக்கான்னு தெரியல. ஆனா ஒரு சொரக்காய் தான். விதைய பார்த்தா நமக்கு. ஆமா, இது வந்து பூசணிக்காய் விதை கிடையாது. பூசணி விதை வந்து இப்படி இருக்காது. இங்க பாருங்க, பையன் நிறையா எவ்வளவு பெருசு. இந்த இருக்கா சொரக்காய் விதை. முதல் நம்ம விதை ஊனுவோம். நம்ம காட்டு விதை ஊனுவோம். காட்டு விதை நல்ல விதை எடுத்திருக்கேன். இந்த இருக்கு, எடுத்துக்கோ. பொலி வளர அது எது அளக்கும் போது தானே போடுவாங்க. ஊனுங்க, அவ்வளோதான். அது எப்படி ஊனணும் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். வச்சு அப்படியே மறுபடியும் எப்படி? இல்ல என்ன டைரக்ஷன்? அந்த ஊசியா இருக்கிறது மேல இருக்கணும். அது வேற ஒன்று இருக்கும். ஊசியா இருக்கிறது மேல இருக்கணும். கரெக்டா ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தான், அதுக்கு மேல போகக்கூடாது. சரி நண்பர்களே, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆகிட்டாலே வந்து டீக்கு தான் நமக்கு நேரம். அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே பால் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது போக இந்த அடுப்பு இருக்குது பாருங்களேன், இதுதான் இங்கே ஹைலைட்டு. இது பேர் வந்து ராக்கெட் ஸ்டவ். இதில் வந்து குபு குபுன்னு தீ எரியுங்க. ஆமாங்க, இந்த ராக்கெட் அடுப்பு வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம். நம்ம காட்டுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது.
இதில் வந்து இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக தான் நம்ம வந்து விறகு எல்லாமே ஃபீடிங் பண்ணணும் சரிங்களா. உள்ளே திணிக்கிறது எல்லாமே சூப்பராக எரியுது. எப்படி சொல்லணும்னா ஒரு நல்ல கேஸ் அடுப்பு, அந்த பெரிய கல்யாண வீட்டிலலாம் வச்சு சமைப்பாங்களே அந்த மாதிரி பயங்கரமாக எரியுது. இப்போ ராக்கெட் அடுப்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ராக்கெட் அடுப்பு வந்து இப்போ பாருங்க, இது வந்து எதுவுமே இல்லாமையே குபு குபுன்னு எரியுது. இப்போ நம்ம ஃபேன் மாட்ட போகிறோம். காற்று நல்லா அடிக்குது, அதனால அந்த காற்று வர திசையிலேயே வச்சிருக்கிறதுனால. ஆமாம், இப்போ ஃபேனை மாட்டி நம்ம பேட்டரியில் தனியாக வச்சுருக்கோம். ஸ்விட்சை போடுறேன். போட்டாச்சு. சவுண்டு கேட்கா? பயங்கரமாக கேட்க. அங்கே பாருங்க எப்படி கை சூடாக இருக்குது. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு டீயை வச்சிடலாம் அப்படின்னு போனோம். நாங்கள் உண்மையிலே வந்து வேறு ஏதாவது மூலிகையில் எடுத்து டீயை போடலான்னு நினச்சோம், ஆனால் முடியலை. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப டயர்டாயிருச்சு. சரி போட்டு குடிச்சிட்டு உக்காந்துருவோம் அப்படின்னு விட்டாச்சுங்க. இந்த டீயை போட்டு முடித்தோடனே ஒரு மழை பிடிச்சிச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம்லாம் வெட்டிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நைட் வந்து நமக்கு தக்காளி சாப்பாடு பண்ணுறதுக்காக தக்காளி சோறு, சாதம் இல்லை தக்காளி சோறு. வஜ்ரு பார்த்திங்கன்னா அந்த அடுப்புக்கு உண்டான விறகு, தலைவர் வந்து விறகு வெட்டிட்டு இருந்தார். ஆமாம், நல்ல விறகு ஆச்சுங்க. விறகு இல்லாமலாம் சமைச்சிருக்கவே முடியாது. அண்ணே வந்து சமையல் மாஸ்டர் ஆகிட்டேன் இல்லையா, தவசப்பு இல்லை. ஆமாம், உள்ளே உட்காந்துட்டு குக்கரில் வச்சுட்டு அடுப்பு பாருங்கள் எப்படி எரியுதுன்னு வச்சுட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. குபு 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 குபுன்னு எரிஞ்சிச்சு. சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 12 மணி ஆச்சுன்னு சொல்ல எனக்கு ஆசை. ஆனால் இல்லை, நைட்டு ஒரு இப்போ ஒரு 8:15 இருக்குமாப்பா மணியா? 9 ஆச்சா? 9 மணி ஆச்சுங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். செம்மையாக மழை பெஞ்சிச்சு. அப்போ வஜ்ர் வந்து விறகு வெட்டிட்டு இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்நேரம் வந்து ரொம்ப டைட்டு பிஸியாக இருந்தோம். எங்களால் வந்து காணொலி தெளிவாக கண்ணு மட்டும் எடுக்க முடியல. ரெண்டு கண்ணு மட்டும் தெரியுது. டென்ட் போட்டாச்சு. வஜ்ரு வணக்கம். டென்ட் போட்டாச்சு சரிங்களா. ஷெட்டுக்கு கீழே தான் இருக்குது. எங்களோட ஆசை என்னென்னா இன்றைக்கி வெளியே போடலான்னு தான் இருந்தோம். ஆனால் நேரம் பத்தலை, இருட்டிருச்சு, கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்துச்சு. அதனால் மேலே வந்து ஷெட்டு. ஆனால் டென்ட்டில் படுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அதனால் பரவாயில்ல. தர வந்து சிமெண்ட் தர என்ன. ஆமாம், அதையெல்லாம் கரெக்டாக அசிங்கம்ப்பா. அது இல்லை நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இது வந்து எந்த டென்ட்னா, நம்ம வந்து கோயம்புத்தூரில் முந்தி இருக்கிறப்பவே கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டென்ட்டு சரிங்களா. இதே மாதிரி நம்ம யூஎஸ் கனடாலையுமே டென்ட்டில் தங்கியிருக்கோம். நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நைட் இங்கே தான் தூங்க போகிறோம். உள்ளே இது வந்து 4% டென்ட்டு. உள்ளே வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க 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 வாங்க. யார் வந்திருக்கீங்க? தங்கப்பிள்ளை இங்கே வாங்க. நீ வா. அவ்வளோதான் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் டென்ட்டுக்குள்ளே உட்காந்தாச்சு. ஆனால் பயங்கரமாக வேர்க்குது. சாப்பிட்டோம். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் அடுப்பில் அந்த அடுப்பு எடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், தக்காளி சோறு சரிங்களா. தக்காளி சோறு பண்ணோம். நல்லா இருந்துச்சு. என்னப்பா? தக்காளி சோறுப்பா. தக்காளி சோறு. நாளைக்கு தான் காய்கறி சோறு பண்ணலான்னு ஒரு பிளான். இன்றைக்கி குளிக்கணும்னு நினச்சோம், ரொம்ப இருட்டிருச்சு. நாளைக்கு தான் வந்து எல்லா வேலையுமே பார்க்கணும். அப்புறம் அந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நாங்கள் சூடு பண்ணோம். டீயும் போட்டு குடித்தோம். நல்லா இருந்துச்சு. நல்லா முதல்ல தூங்குவோம். காலையில் இன்றைக்கி வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. எல்லா வேலையும் பார்த்தாச்சு. நல்ல மழை வேறு பெஞ்சிச்சு. சூப்பராக இருக்குன்னா டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது பேர் தான் டென்ட் டூரு. டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாங்கள் ஒரு ஃபோல்டபுள் பெட், 1 இன்ச் பெட்டு தான் சரிங்களா. சின்ன பெட்டு தான், 1 இன்ச் தான். ஆனால் தேவையான அளவுக்கு குஜன் இருக்கும். ஆமாம், ஒரு போர்வை. அதே மாதிரி எனக்கு ஒரு போர்வை. ஏன்னா வெட்ட வெளி மேலே ஓப்பனாக இருக்குது சரிங்களா. நல்லா காற்று வரும். ஃபுல்லாக கீழே 2 தலைவாணி, மணிப்பாக்க வாஜி. ஓஹோ, அங்கேயும் கொஞ்சம் தலைக்கிட்டு ஒரு இடத்துல ஓப்பனாக இருக்குது. அவ்வளோதாங்க. டென்ட் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இதே லைட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கனடாலையும் 2 தடவை இதே தான் பயன்படுத்தணும். நல்ல லைட்டு, சூப்பரான லைட்டு. இந்த ஏன் என்னை ஃபோக்கஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதுதான் மறுநாள் காலை. அதாவது மஞ்சு படர்ந்து ஃபாக் மிஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம காட்டோட வேலிக்கு கூட தெரியல, அந்த அளவுக்கு மிஸ்ட்டுங்க. சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வந்து காலையில் 5:30 மணிக்கே எழுந்திரிச்சு நம்ம சமைச்சது முருங்கைக்கீரை பறிச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று முருங்கைக்கீரை பறிச்சதை வீடியோ எடுத்தியா? வீடியோ எடுக்கலையோ? சரி எடுக்கல. சரி பரவாயில்ல, நாங்கள் எல்லாமே அதெல்லாம் பறிச்சோங்க. முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அகத்திக்கீரை எல்லாமே பறிச்சோம். அதெல்லாம் சமைச்சு ரெடியாக இருக்குது. குக்கரில் வந்து ஆவி போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடும். நம்ம இங்கே வந்திருக்கோம்.
புதுசாக ஒன்றும் இல்லை, நம்ம காட்டில் இது புதுசு சரிங்களா, டெக்னாலஜி பழசு. ஆனால் நம்ம வந்து காட்டில் இப்போது ஸ்மார்ட்டாக வந்து தண்ணி ஆன் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருக்கோம் சரிங்களா. இந்த அருக்கு ஸ்மார்ட் ப்ளக்கில் இருக்குது, ஆன் பண்ணுவோமா? போடுங்க. ஆன் ஆயிடுச்சு மோட்டார் வச்சுக்க தண்ணி வந்துடும். நாங்கப்பா ஃபோன் வச்சுக்கோங்க. 1 hour ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து இதுல இருந்து தண்ணி, இந்த குழாய், இது ஒரு குழாய், இதுல இருந்து தண்ணி குப்பு குழாய். அதாவது ஆன் பண்ண உடனே அதுவாகவே 1 மணி நேரத்தில் அமர்ந்துடும். ஆமாம், அதை தெளிவாக சொல்லுங்க. சரியா கேட்க மாட்டேங்குதுல்ல வயசான காலத்தில். நாங்கள் சொல்லவே இல்லை. சொல்லுங்கிறேன். தண்ணி வரும். தண்ணி வரல. தண்ணீர். வெயில் கம்மியாக இருக்குது, வெயில் கம்மி. அங்கிட்டு இவ்வளோ நேரம் ஓடி இருக்கு. இல்லைன்னா ரொம்பலாம் வராது, நீ பார்த்துருப்பாங்க முன்னாலே காமிச்சுக்கோங்க. இங்கே வரையும் வரும் அவ்வளோதான். தென்னைக்கு அங்கே தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இல்லையா? இல்லையா? ஸ்ப்ரே பண்ணுவா. தண்ணி வேகம் ரொம்ப குறையா இருக்கியா? வெயிலே இல்லை, வெயில் இல்லை தான். வெயில் இருந்தால் நல்லா இருக்கும். நேற்று நைட்டு டென்ட்டில் படுத்தவங்க வீடியோ எடுக்கணும்னு நினச்சா படுத்தவங்க தூங்கிட்டோம் சரிங்களா. சரியான டயர்டு. காலையில் தான் இருந்துச்சோம். காலையில் பார்த்துருப்பீங்க செம்மையாக இருந்துச்சு காடு சுற்றி. 6 மணிக்கு வச்சுட்டோங்க, முழிக்கவே முடியல, அவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் சமையல் ரெடி. குளிச்சுட்டு நம்ம போய் சாப்பிட வேண்டியதான். மணி என்ன ஒரு 7 மணி இருப்பா, 8 மணி இருக்குமா? 8 இருக்கும். ரொம்ப நேரம் ஆச்சு சமைக்க ஆரம்பிச்சு. மணி 9:20. 9:20? ஆமாம். ஓ மை காட். ஆமாம், நான் எந்திக்கிற அலாரம் என் ஃபோனில் அடிச்சிச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, கொஞ்சோண்டு உழுது பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. மண் பாருங்கள் எவ்வளோ பதமாக இருக்குன்னு. அதனால் கொஞ்சோண்டு மட்டும் உழவு ஓட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நாங்கள் பொட்டி சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, மொத்தத்தில் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களை முதலில் பெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.